திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் மண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கனிய பூந்தனந்துருக்கி பொய்யுள் இழந்தமைச் சுடரே திரைபுறாமன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெரும் துரைவுரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமல நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கென்ற நன்னிற் கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகன். திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவுருளும் குருவுருளும் முன்னின்றருள் செய்ய அடியேறி சென்னையில் ஆட்படுத்தி ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு அடியனுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு உமாபதி சிவனார் இயற்றி அருளிய போற்றி பகருடைய நிலையை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற வேளையிலே இன்று 26வது கண்ணியை சிந்திக்க இருக்கின்றோம். நேற்றைய பாடல், இன்றைய கண்ணி, நாளைய கண்ணி மூன்றையும் சேர்ந்து படித்து பிறகு இதில் 26வது கண்ணியை சிந்திப்போம். தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்றன கட்டு ஐந்தாக்கி முன்புள்ள உண்மை நிலைமை ஒருகால் அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி கண்மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப காலம் நியதி அது காட்டி. இன்றைய பாடல், முன்புள்ள உண்மை நிலைமை ஒருகால் அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி. நாம் நேற்றைய சிந்தனையிலே இறைவன் இந்த புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையே அருளியுள்ளான். இந்த வீடானது புலால் நாற்றம் வீசுகின்ற தோல் போர்த்த புழுக்கூடான உடம்பு என்னும் பெரிய வீட்டின் கண் மூலாதாரம், உந்தி, நெஞ்சு, கழுத்து, நெற்றி ஆகிய 5 வீட்டுப் பகுதிகளாக ஐந்தாக்கி, அதுவும் இது அன்பு சேர்கின்றன கட்டு ஐந்தாக்கி என்று அருளுகின்றார். முன்புள்ள உண்மை நிலை ஒருகால் அகலாது, அனாதியிலிருந்து பொருந்தியுள்ள உண்மையாக நிலை பெற்றுள்ள ஆணவ மறைப்பிலிருந்து ஒரு சிறிதும் நீங்காமல் திண்மை மலத்தால் சிறையாக்கி. எனவே செம்பில் களிம்பு போல் என்று உயிரிருந்ததோ அன்றே உயிரோடு பொருந்தியுள்ள அந்த ஆணவ மறைப்பு ஒரு சிறிதும் நீங்காமல் இருக்கின்ற அந்த நிலை, இதைத்தான் முன்புள்ள உண்மை நிலைமை ஒருகால் அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி. எனவே அப்படிப்பட்ட இந்த ஆணவ மலம் இது அந்த தோல் போர்த்த உடம்பு, தோலையே வேலியாக உடையது. சிறிய குடிசை, இது
ஒரு வீடாக குரம்பை மாமனை என்கின்ற வகையிலே திருவாசகத்தில் கள்ளப்புல குரம்பை என்பார் மணிமொழியார். உடம்பாகிய இந்த பெரிய வீட்டிலே அன்பு சேர்கின்ற கட்டு 5, அது நாம் வாழ்கின்ற இந்த வீட்டிலே இருக்கின்ற அந்த உட்பிரிவுகள் போல சமையல் கட்டு, முன்கட்டு, பின்கட்டு, மாடிக்கட்டு, தொட்டிக்கட்டு என்பன போன்ற இது 5 நிலை கட்டு. 5 நிலை: மூலாதாரம், உந்தி, நெஞ்சு, கழுத்து, நெற்றி, புருவம். நெற்றிதான் புருவம். 5 நிலைகள். எனவே அதோடு இந்த ஆணவ மலத்தால் சிறையாக்கி, மலத்தால் கட்டுண்டு கிடக்கின்ற இந்த நிலை. இந்த ஆணவ மலமானது எல்லா உயிர்களுக்கும் இயல்பாகவே செம்பில் களிம்பு போல், நெல்லில் உமி போல் நாம் முன்பே சிந்தித்திருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற இந்த ஆணவ மலம், இது நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானார் கூட திருவாரூர் தாண்டகத்திலே பெருமான் எப்படி வளர்க்கின்றான் என்பதை, கருவாகி குழம்பிருந்து கலித்து மூளை கருநரம்பும் வெள்ளெலும்பும் சேர்த்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டிங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு உயிராகும் கடைபோகாரால் மறுவாகி நின்னடியே மறவேன் அம்மான் மரித்தொருகால் பிறப்புண்டேல் மறவாவண்ணம் திருவாரூர் மணவாளா திருத்தெங்கூராய் செம்பொனே ஏகம்பனே திகைத்திட்டேனே என்று அருளுவார். அப்படி ஒரு அருமையான அந்த நிலை. இப்படித்தான் இறைவன் நமக்கு எல்லா பிறப்பிலும் ஒன்றாய் உடனாய் வேறாக இருந்து அருளுகின்ற நிலை. இந்த மலமானது பெருமான் ஒருவனுக்குத்தான் இல்லை, மற்ற கடவுளர்களுக்கு எல்லாம் உண்டு. நம்முடைய திருமூல தேவநாயனார், இங்கே நாம் திருமால் பெரிய கடவுள் என்று நினைத்திருப்பார்கள். உருத்திரனா அவர் பெரியவர், பிரம்மா பெரியவர் என்று கருதுவார்கள். ஆனால் அவர்களும் ஆணவ மலத்தால் கட்டுண்டவர்களே. திருமூலர் தன்னுடைய 8ஆம் தந்திரத்தில் ஆணவம் ஆதிமலம் 5 அலரோனுக்கு ஆணவமாதி 4ஆம் மார்க்கு அரனுக்கு ஆணவம் ஆதி 3 ஈசர்க்கு 2 என்ப ஆணவம் ஒன்றே சதாசிவர்க்கு ஆனதே என்று இந்த 5 மலங்களிலே ஆணவம், கன்மம், மாயை, மாயேயம், திரோதானம் என்கின்ற வகையிலே இந்த 3ஐ 5ஆக காட்டுவது. இந்த பிரம்மாவிற்கு 5 மலங்கள் உடையவன். சிவபெருமானை சிறிதும் உணராத நிலையில் இருப்பாராம். திருமால் சிறிது சிவபெருமானை அறிந்தவர். அதனால் 4 மலங்கள், திரோதானம் மட்டும் அவருக்கு இல்லை. மிகுதியான ஆணவம், கன்மம், மாயை, மாயேயம் எல்லாம் உண்டு. அடுத்து உருத்திரர், இங்கே சீகண்ட உருத்திரர் 3 மலங்கள். அவர் நமக்கு பிரளயாகலராக இருக்கக்கூடியவர். திரோதானமும் மாயேயமும் அவருக்கு இல்லை.
அடுத்து ஈஸ்வரம், வித்யாசுவர்கள், மந்திர மகேஸ்வரர்கள். 2 மலங்கள் உடையவர். விஞ்ஞான கலர் நிலையில் உள்ள நிலை. சதாசிவருக்கு ஆணவம் மட்டும் 1 மலம் உடையவர். இப்படி இந்த மலமானது எல்லா உயிர்களுக்கும் உரியது. இங்கே பதங்களில் இருக்கின்ற கடவுளர்கள் எல்லாம் தவம் செய்து பெருமானை பலகாலம் வழிபாடு செய்து பக்குவம் பெற்ற நிலையிலே அடுத்தடுத்த பதங்களுக்கு பொறுப்பாக பெருமானால் பணி செய்வதற்கு பெருமானால் பணி கொடுக்கப்பட்டு அந்த பணியை சிறப்பாக செய்கின்றவர்கள். எனவே நமக்கு பெருமான் ஒருவனே முழுமுதற் கடவுள் என்கின்ற வகையிலே இந்த மலமானது சிவத்தை என்றும் பந்திக்காது. அப்படிப்பட்ட பேராற்றல் உடைய அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியாக விளங்குகின்ற பெருமான் சிவம். அவனே இந்த பொருள்களை கொண்டு நமக்கு பிறவா நெறியை அளிப்பதற்கும் பேரானந்த நிலை பெறுவதற்கும் தொடர்ந்து பல கோடி பிறப்புகளை கொடுத்து நமக்கு கருணை செய்கின்ற அந்த நிலையில் தாயினுடைய அந்த வயிற்றிலே வளர்ந்த அந்த குழந்தை எப்படி வளருகின்றது என்பதையும் நமக்கு போற்றி திருவாகவலில் கூட மணிவாசக பெருமான் அருள் செய்திருப்பார். இங்கே நம்முடைய உமாபதி சிவனாரும் அந்த குழந்தையானது வளர்ச்சி பெற்று ஒவ்வொரு நிலையிலும் எப்படி வருகின்றது, பெருமான் எப்படி நம்மை காக்கின்றான் என்பதை அழகாக காட்டுகின்றார். எனவே அடுத்த கண்ணியை நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகு மேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.